கட்சியினுடைய தொடக்கத்திற்கு காரணமாக இருந்தவர் நடேசனார் என்கின்ற பச்சை தமிழர். ஆனால் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை கோரிய நீதி கட்சி மொழிவாரி பிரதிநிதித்துவத்தை கோரியதா என்றால் இல்லை. ஆதலால் அன்றைக்கு இருந்த அமைச்சரவையில் நடேசனார் தமிழர் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக புறக்கணிக்கப்பட்டார். இது வரலாறு. கூறுகிறேன் அன்பானவர்களே, தெளிவுபட கூறுகிறேன். நாம் தமிழர் கட்சி தான் முதலில் திராவிடத்தை எதிர்த்ததா என்றால் இல்லை, சத்தியமா இல்லை. எங்கள் முன்னவர்களினுடைய ரத்தங்கள் நாங்கள், எங்கள் முன்னவர்களுடைய மிச்சங்கள் நாங்கள். எங்கள் முன்னவர்கள் திராவிடத்தை கடுமையாக எதிர்த்தார்கள். அதனால் நாங்கள் திராவிடத்தை கடுமையாக எதிர்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா இதே திமுகவினுடைய கூட்டணியால் தோற்கடிக்கப்பட்டு சமூக விரோதியை சட்டமன்றத்திற்குள் அனுப்பி வைத்து நல்லக்கண்ணு என்கின்ற தகைசால் தமிழரை தோற்கடித்தார்கள். அவர் சொன்னார் திராவிடம் இந்த நாட்டிற்கு தீங்கானது என்று. அவர் ஆரிய சார்பின்மை உடையவரா அல்லது RSS போர்வையை போர்த்திக் கொண்டிருப்பவரா? அண்ணல் தங்கோ தொடங்கி கியாபே விஸ்வநாதன் தொடங்கி எங்கள் முன்னோர்கள் எல்லோரும் திராவிடத்தை கடுமையாக எதிர்த்தார்கள். இன்னும் சொல்ல போனா உங்களினுடைய கடவுள் ஐயா பெரியாரையும் கடுமையாக எதிர்த்தார். என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, திராவிடம் திமுக என்பது அது ஒரு கட்சி அல்ல. திராவிடம் என்பது ஒரு மதமாய் கட்டமைக்கப்பட்டு விட்டது. அந்த மதத்திற்கு யாரெல்லாம் கடவுள் என்றால் ஐயா பெரியார், ஐயா அண்ணா, ஐயா தமிழின தலைவர் மஞ்சத்துண்டு, கலைஞர் டிவியில் இப்ப புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிறவர் எல்லோரும் அந்த திராவிட கோட்பாட்டினுடைய தலைவர்கள் அல்ல, தலைவர்கள் இல்ல, கடவுள். அந்த கடவுளை விமர்சித்து விட்டால் அவர்களுக்கு கோபம் வந்துடும். அதனால்தான் பெரியாரை பேசியவுடன் உடனே பொங்கினார்கள். பெரியாரை பேசிவிட்டார்கள், சீமான் RSS கைக்கூலி, நாம் தமிழர் கட்சி RSS கைக்கூலி, பிஜேபி கைக்கூலி. ஐயா பெரியாரை நாங்கள் எதிர்க்கவில்லை. பெரியாரினுடைய மொழிப்பார்வை இனப்பார்வையை குறித்து எங்கள் அருமை தாத்தா பாவலர் பெருஞ்சித்திரனார் எதிர்த்திருக்கிறார். என்னவென்று மொழி அறிவு, தமிழ் அறிவு, இன்னும் பல அறிவியல் என்று வந்துவிட்டால் பெரியார் சிறியாரே என்று விமர்சித்திருக்கிறார். ஐயா பெரியார் அவர்கள் நீதி கட்சியை திராவிடர் கழகம் என்று மாற்றும் பொழுது எங்கள் முன்னவர்கள் எதிர்த்திருக்கிறார்கள். அதனால் நாங்கள் பெரியாரை எதிர்க்கிறோம். ஏன் பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை எங்களுக்கு வந்ததென்றால், தமிழர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை அன்பானவர்களே. தன் மொழியை தன்னை விட உயிராக நேசித்த பெரும் கூட்டம் தமிழின கூட்டம். அந்த தமிழின கூட்டத்தில் உயிராக உணர்வாக நேசிக்கக்கூடிய மொழியை படிப்பவர்களை பகுத்தறிவு அற்றவர்கள் என்று கூறுகின்ற ஒருவரை நாங்கள் விமர்சிக்காமல் வேறு யார் விமர்சிப்பார்? ஏன் தம்பி, எப்படி தம்பி, உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படின்னா இருக்கு. பெரியார் அவர்கள் தமிழ் ஏன் காட்டுமிராண்டி மொழி என்று ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தை ஐயா வீர